ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது HDFC பேங்கோட பிஸ் பவர் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டை சூஸ் பண்ண முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜி ஹேமா, அப்புறம் உமா மகேஸ்வர் மற்றும் பலர் கேட்டிருந்தாங்க. என்னால் எல்லா கமெண்ட்டும் எடுக்க முடியல. ஸோ அதனால இந்த வீடியோ போடுறோம். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்காக தான். இவங்க ஸ்லோகன் என்ன சொல்கிறாங்கன்னா, லிமிட்லெஸ் ஆம்பிஷியஸ் ரெடி ஃபார் யூன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தா எல்லையற்ற லட்சியம் உங்களுக்காக தயாராக உள்ளது அப்படின்னு தான் இவங்க ஸ்லோகன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க ப்ரொமோட் பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு 1,30,000க்கு மேலே நீங்கள் சேவ் பண்ணலான்ற மாரி. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் ஸ்பென்ஸ்லாம் பண்ணீங்கன்னா இந்த கார்டு வச்சு அந்த அளவுக்கு சேவ் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பேசிக்காக பிஸ்னஸ் கார்டு, பிஸ்னஸ் பவர் கிரெடிட் கார்டு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இது ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 2 கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் பேஸ்ட் கார்டு இப்போ நம்ம போட்டிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பிஸ் க்ரோ கிரெடிட் கார்டு, இன்னொன்று பிஸ் ரூபே கிரெடிட் கார்டு அதுவும் போட்டிருக்கோம். ரெண்டுமே நம்மளுடைய பேஜில் இருக்கு. இல்லைன்னா மேலே லிங்க் வரும், இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி தான் நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனால் இந்த கார்டில் நிறைய இன்டர்னல் லிங்க்ஸ் இருக்குது. அதனால நம்ம அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அவங்களுடைய பேஜுக்கு வந்துட்டோம். இந்த இடம் பாருங்க, சேவ் அப் டு 8.67% வரைக்கும் நீங்க இந்த கூகுளில் போய் ஆடு கொடுக்குறது, மெட்டாவில் போய் ஆடு கொடுக்குறது, இந்த இடத்துல நீங்க இவ்வளோ தூரம் சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்கம் டேக்ஸ், ஒரு பில் பேமெண்ட்ல கூட நீங்க வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பிசினஸ் டிராவலை வந்து சிம்பிளிஃபை பண்ணும், அதை வந்து பெனிஃபிட் நல்லாவே கொடுக்குன்றாங்க. அதாவது மேக் மை ட்ரிப்பு, அப்புறம் டிராவல் வவுச்சர் வந்து கொடுக்குறதா சொல்றாங்க. அப்புறம் காம்ப்ளிமெண்டரி லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறதா சொல்றாங்க. அமேசான் கிஃப்ட் வவுச்சர் 1500 வரைக்கும் சொல்றாங்க. இப்படி தான் அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. எல்லாமே வந்து மெலட்டுமா தானே இருக்கும். நம்ம உள்ள என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு மேய்ச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ் எடுத்தவனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 55 நாள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட் சொல்றாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட்னா, ஸோ பில்லு ஜென்ரேட் ஆனதோ குறிப்பிட்ட டேட் டைம் கொடுப்பாங்கல்ல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, கிளியராக சொல்கிறேன். இப்போ பில்லு வந்து 10ஆம் தேதி ஜென்ரேட் ஆனால் 10ஆம் தேதிக்கு அப்புறம் மோஸ்ட்லி எவ்வளோ நாள் டைம் கொடுப்பாங்க? ஒரு 15லேருந்து 20 நாள் டைம் கொடுப்பாங்க. கார்டு பேஸ்ட், ஓகேங்களா? ஐசிஐசியில் 20 நாள் கொடுக்குறாங்க, HDFCயில் 20 நாள் கொடுக்குறாங்க. ஒரு வேரி ஆகும். ஐசிஐசியில் 15 நாள் கூட கொடுக்குறாங்க ஒரு சில கார்டுக்கெலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ மொத்தம் பார்த்தோன்னா 30 நாள் அந்த ஸ்பெண்டிங்கு, 20 நாள் வந்து பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இவங்க எக்ஸ்ட்ரா, ஓகேங்களா, 5 நாள் கொடுக்குறாங்க. இதுதான் இவங்க பெருசாக பேசுகிறாங்க. ஸோ பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் 25 டேஸ் உங்களுக்கு டைம் இருக்கும் அது கட்டுறதுக்கு. ஸோ 55 நாள் சொல்றது இது ஏற்றுக்காத விஷயம். ஏன்னா பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் 55 நாள் கணக்கு வைக்கலாம். இப்போ இதே என்ன பண்ணுறாங்க, 1ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா 54 நாள் ஆகும். இதே 5ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா 50 நாள் ஆகும். ஸோ அது போல குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பில்லு ஜென்ரேட் ஆனதும் 25 நாள் தான் உங்களுக்கு டைம். நீங்க வந்து டியூ டேட்டுக்குள்ள பைசா கட்டியே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ரிவார்ட் பாயிண்ட் தரதா சொல்றாங்க. ஒரு தடவை 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது. அதாவது ஒரு ரிவார்ட் பாயிண்ட் இவங்க வந்து 50 பைசன்னு கால்குலேட் பண்றாங்க. பட் இந்த கிளியர் கால்குலேஷன் கீழே நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் யுவர் பிசினஸ் சேவிங் சொல்றாங்க. 5x ரிவார்ட் பாயிண்ட் தரதா சொல்றாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட் நீங்க வந்து HDFCயோட பேஸ் ஆப், ஓகேங்களா, இதான் பேஸ் ஆப் பேஜ். பேஸ் ஆப் இருக்கு. இது மூலமா டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து பில் பேமெண்ட்லாம் பே பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேஷ்பேக் தரதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் பை, இதுவும் பார்த்தீங்கன்னா HDFCயோட சப்சிடி தான். ஸோ பேஸ் அப் அண்ட் தென் ஸ்மார்ட் பே, இது ரெண்டுமே வந்து HDFCயோட சப்சிடி தான். இது மூலமா நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5x ரிவார்ட் பாயிண்ட் தரதா சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் மூலமா நீங்க வந்து டேக்ஸ் பே பண்ணும்போது அது மூலமா பே பண்றப்ப பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு வந்து 5x ரிவார்ட் பாயிண்ட் தரதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி பேமெண்ட். ஸோ நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது அப்ப அதுக்கு உண்டான சர்வீஸ்லாம் பே பண்ணும்போது உங்களுக்கு 5x ரிவார்ட் பாயிண்ட் தரதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் புக்கிங் MMT மை பிஸ் பவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர்ட் பை ஸ்மார்ட் பை பிஸ்டீல். ஸோ ஸ்மார்ட் பைன்றது HDFCயோட சப்சிடியா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கூகுள், AWS இவங்க எல்லாத்து கூட இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம்லாம் நீங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்றப்ப இங்க பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. ஸோ இங்க போய் பர்ச்சேஸ் பண்றப்ப 10%, 20% பாருங்க. ஆஃபீஸ் 365 பாருங்க 22%.
ஸோ அசூர் 30% ஆஃபர். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க. நீங்க ஒரு ஐடி கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா, இந்த கார்டு சீரியஸாவே செம்ம ஒர்த் தாங்க. ஒருவேளை நீங்க வந்து வெப்சைட் இதெல்லாம் ஹோஸ்டிங்லாம் Amazonலயோ, Google சர்வீசஸ்ல பண்ணியிருந்தீங்களா, அவங்க மாசம் மாசம் பேமெண்ட் பண்றீங்கன்னா, அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இமெயில் சர்வீஸ் நீங்க Googleலயும் சரி, Office 365 யூஸ் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். Tally லைசென்ஸ் நீங்க வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி தான் இந்த கார்டு வந்து பிசினஸ்க்காக நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க பாருங்க. இது எல்லாமே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த நியூக்லி இந்த ஆப்க்குள்ள போனீங்கன்னா கூட உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நியூக்லி அண்ட் தென் ஸ்மார்ட் பை பிஸ் இது 2 கூட இன்டகிரேட் பண்ணி உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறையவே குடுக்குறாங்க. ஸோ கூகுள் ஆட்ஸும் பார்த்தாச்சு, மெட்டா ஆட்ஸும் பார்த்தாச்சு. ரிலையன்ஸ் டிஜிட்டல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 5x ரிவார்ட் பாயிண்ட். இங்க பாருங்க 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்ளிகபிள் மினிமம் ஆஃப் 25,000 இன் ஸ்டேட்மெண்ட் சைக்கிள். ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிள் நீங்க 25,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ். 5,000க்கு மேல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களால வாங்க முடியாது. 5,000 தான் மேக்ஸிமம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 5,000 கவர் ஆயிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1,00,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வருமானு சந்தேகமான விஷயம் தான். நம்ம இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாத்தையும். ஓகே. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. அந்த எக்ஸாம்பிள பார்ப்போம். இங்க பாருங்க கார்டு ஹோல்டர் வந்து இப்ப 75,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ பேஸாப்ல 5,000 பண்ணியிருக்காரு. ஜிஎஸ்டி பேமெண்ட் ஒரு 10,000, ஃபிளைட் புக்கிங் ஒரு 10,000, வேலட்ல ஒரு 5,000, அதர் ஸ்பெண்ட் ஒரு 45,000 பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலட் லோடு வந்து இக்னோர் ஆயிடும். இருக்காது. அதுக்கு வந்து எப்பயுமே இருக்காது. ஸோ இங்க பாருங்க 5,000 இந்த 5,000 இந்த 10,000 மேக்மெட்ரி 10,000 அப்புறம் இந்த 45,000 பார்த்தீங்கன்னா 70,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த 70,000க்கு அவங்க வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது இங்க 3,333 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா. அதர் ஸ்பெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,200 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இந்த ரிவார்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து 5,000க்கு மேல கிடையாது. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4,533 பாயிண்ட் கிடைக்குது. அப்போ ஒரு மாசத்துக்கு நீங்க 75,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 4,533 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஒரு பாயிண்ட் வந்து 50 பைசா தாங்க. 50 பைசாவும் இருக்கு, 0.65 பைசாவும் இருக்கு. அதை நான் உனக்கு கீழே எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே. இது எல்லாமே அந்த வெப்சைட்ல போய் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. அந்த வெப்சைட் இங்க பாருங்க. ஸோ ஸ்மார்ட் பையோட பிஸ் டீல்ஸ் வெப்சைட்ல போய் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் பிசினஸ் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டீல் வேல்யூ பண்ணியிருக்காங்க கார்டு கொஞ்சம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து. ஓகே. ரெண்டல் டிரான்சாக்ஷனுங்க 1% வந்து ரெண்டல் டிரான்சாக்ஷன் பிடிக்கிறாங்க. எங்கன்னா ஸோ நீங்க கிரெட், பேடிஎம், செக், மொபிக்விக், ஃப்ரீ ரீசார்ஜ் இந்த இடத்துலலாம் போய் நீங்க டிரான்சாக்ஷன் பண்றப்ப உங்களுக்கு சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா 3,000 பர் டிரான்சாக்ஷன். நீங்க 75,000 கட்டினாலும் சரி, 50,000 கட்டினாலும் சரி, இதுக்கு எல்லாமே 1% பிடிப்பாங்க. ஸோ நீங்க ரெண்டல்லாம் கிரெடிட் கார்டு மூலியமா டிரான்சாக்ஷன் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் ஃபியூல் டிரான்சாக்ஷன் 1% சார்ஜ் பிடிப்பாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஸோ 30,000க்கு மேல ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணீங்கன்னா, ஸோ அதனால நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு 30,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்றத நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க ஃபியூல் டிரான்சாக்ஷனுக்கு. ஸோ ஃபியூலுக்குன்னா இந்த கார்டு யூஸ் பண்றது நல்லது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுட்டிலிட்டி டிரான்சாக்ஷன். ஸோ இது உங்களுக்கு முக்கியமாவே யூஸ் ஆகும். ஸோ 1% ஃபீஸ் பிடிக்கிறாங்க. நீங்க வந்து 75,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா. ஓகேங்களா. பார்த்து உஷாரா டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. நீங்க என்னதான் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஃபீஸ் கேப் இருக்கு பார்த்தீங்களா, 3,000க்கு மேல பிடிக்க மாட்டேன்னு தான் சொல்றாங்க. ஸோ பார்த்துக்கங்க. நீங்க யுட்டிலிட்டி இதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு ஓகே. யுட்டிலிட்டி வேணா அதில டிரான்சாக்ஷன் பண்ணலாம். 75,000 வரைக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. ஸோ அதனால ப்ராப்ளம் கிடையாது. ஃபியூலும் பண்ணலாம். பட் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. ஸோ 30,000 தாண்டக்கூடாது. இங்க 75,000 தாண்டக்கூடாது. ஒரு மாசத்துக்கு. அப்படி கணக்கு வச்சுக்கங்க. அதான் உங்களுக்கு சேஃப் சைடு. ஓகே. எஜுகேஷனல் டிரான்சாக்ஷன் 1% பிடிக்கிறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து பண்ணீங்கன்னா, அதாவது கிரிட், ஃபோன்பே, மொபிக்விக் இதெல்லாம் போய் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணக்கூடாது. நீங்க டைரக்ட்டா அவங்களோட எஜுகேஷனல் வெப்சைட்ல போய் நீங்க பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பாயிண்ட்ஸ்க்கு பாயிண்ட்டும் கிடைக்கும். சார்ஜும் இருக்காது. ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க. மேக்ஸிமம் பார்த்தோன்னா, இதுக்கெல்லாம் ஒரு கேப் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஸோ யுட்டிலிட்டிக்கு 2,000 பாயிண்ட்ஸ்க்கு மேல வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெலிகாம், கேபிள் டிரான்சாக்ஷன்லாம் நீங்க பண்ணும்போது மேக்ஸிமம் 2,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மேல உங்களுக்கு கிடைக்காது. ஓகே. இதுதான் அவங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமென்டரி டொமஸ்டிக் லான்ச் ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 16 ஏர்போர்ட் லான்ச் ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு குவார்ட்டருக்கு 2 காம்ப்ளிமென்டரி லான்ச் ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க. அவங்க அதுக்கப்புறமா ஒரு குவார்ட்டருக்கு 75,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, 2 அடிஷனல் காம்ப்ளிமென்டரி லான்ச் ஆக்சஸ் குடுக்குறாங்க. இது செமையான விஷயம். ஓகே. ஸோ இந்த இடம் கிளிக் பண்ணீங்கன்னா, எங்கெங்கலாம் லான்ச் ஆக்சஸ் லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பார்த்துரும். டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் லிஸ்ட். ஓகேங்களா. ஸோ சென்னை இருக்கா பாருங்க. சென்னை, மும்பை, நியூ டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத், அகமதாபாத். ஓகே. இங்கலாம் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸ் வேணும்னா, நீங்க பிரியாரிட்டி பாஸ் வச்சிருக்கணும். அப்ப பிரியாரிட்டி பாஸ் உங்களுக்கு வேணும்னா 4 ரீட்டெயில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த 4 ரீட்டெயில் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இங்க கிளிக் பண்ணி இந்த இடத்துல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பிரியாரிட்டி பாஸ் கார்டு வந்து மெயில் தேடி வந்துரும்.
ஓகேங்களா? அந்த கார்ட யூஸ் பண்ணி நீங்க 6 இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸ யூஸ் பண்ணலாம் 1 வருஷத்துக்கு. ஓகே. வெல்கம் பெனிஃபிட் பார்த்தன்னா, இந்த கார்டு வாங்குன 30 நாளைக்குள்ள ஏதாவது ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகேங்களா? உங்களுக்கு Amazon Prime ஆனுவல் மெம்பர்ஷிப் குடுக்குறாங்க. அப்புறம் Biz Prime வந்து 6 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் குடுக்குறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ங்க. இவங்க வந்து 2500 மதிப்புள்ள மேக் மை ட்ரிப் ஆர் ரிலையன்ஸ் டிஜிட்டல் வவுச்சர் குடுக்குறாங்க. நீங்க ஒரு குவார்ட்டருக்கு 2.5 லேக்ஸ் மேல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெனிவல் ஆஃபருங்க. நீங்க வருஷத்துக்கு ரூ. 4,00,000 மேல செலவு பண்ற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஆனுவல் ஃபீ வேவேர் ஆயிடும். அப்ப ஆனுவல் ஃபீ எவ்வளோன்னு போய் பார்ப்போமா? ஓகே. ஆனுவல் ஃபீ பாருங்க. ஒரு வருஷத்துக்கு ரூ. 2,500 ஜாயினிங் ஃபீஸ், ரெனிவல் ஃபீஸ் 2,500 பிளஸ் டாக்ஸ் இருக்கு. இங்க பாருங்க 4,00,000க்கு மேல செலவு பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இது வேவ் ஆஃப் ஆயிடும். ஓகே. ஸோ எலிஜிபிளும் பார்த்துரும். எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் அதாவது பிசினஸ் பீப்பிளுக்கு தான் அந்த கார்டுன்னு சொல்றாங்க. நீங்க வருஷத்துக்கு 12,00,000க்கு மேல ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த கார்டு உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டைனிங் பெனிஃபிட்ங்க. ஸோ டைனிங் பெனிஃபிட் பார்த்தோன்னா இவங்க வந்து 20% சேவ் பண்ணலாம்னு சொல்றாங்க. எல்லா ஸ்விக்கி டைனவுட் ரெஸ்டாரண்ட்லயும். அதாவது ஸ்விக்கி வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் கூட பார்ட்னர் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல அதாவது 20,000க்கு மேல ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் நீங்க டைன் இன் பண்றப்ப உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் பை மூலியமா உங்களுக்கு 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. Flipkart, மேக் மை ட்ரிப், ஆப்பிள் இமேஜ் சென்சார் இந்த இடத்துலலாம் நீங்க ஸ்பெண்ட் பண்றப்ப உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். அதாவது 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸ்மார்ட் பை மூலியமா நீங்க வந்து நிறைய பில் பேமெண்ட்லாம் பண்ணும்போது அதாவது ஆட்டோமேட்டட் பில் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயருக்கு 1,800 சொல்றாங்க. So அதுக்கப்புறம் 800 மதிப்புள்ள இ வவுச்சர் கொடுக்குன்னு சொல்றாங்க. அதாவது அதுக்கு மேல 2 பில் ஆட் பண்ணீங்கன்னா. ஓகே. ஸோ ஓகே. இஎம்ஐலாம் நார்மல் தான். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜீரோ லாஸ்ட் கால் லையபிலிட்டி. ஒரு வேளை கார்டு வந்து தொலைஞ்சிச்சுனாலோ, இல்ல எதனா ஃப்ராடல் ஆக்டிவிட்டி நடந்துச்சுனாலோ, இம்மீடியட்டா 24 ஹவர்ஸ்க்குள்ள கஸ்டமர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க எல்லாமே மீட்டு குடுத்துருவாங்க. அதுக்கு தான் இவங்க கிரெடிட் கார்ட் லயபிலிட்டி அப் டூ 9 லேக்ஸ் வரைக்கும் கவர் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த பிசினஸ் இன்சூரன்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க டைரக்ட்டா பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ இந்த பிசினஸ் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க ஆனுவல் பிரீமியம் ரொம்ப கம்மியா குடுக்கறதா சொல்றாங்க. ரூ. 3,885. ஓகே. ஸோ அத டீட்டெயில்டா பார்ப்போம். இப்ப பாருங்க ஃபயர் அண்ட் பல்கரரி இன்சூரன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்புல விபத்தோ இல்ல திருடு போயிடுச்சுனவோ அப்போ பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் கேஷ் எதனா டிரான்சிட் பண்றீங்க பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா 25,000 வரைக்கும் சொல்றாங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் சொல்றாங்க. டெரரிசமால ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது கணக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கேஷ். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு நீங்க ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர் டேக்கு வந்து 1,000 கொடுக்கறதா சொல்றாங்க. அதுபோல இல்னஸ்க்கும் சரி ஆக்சிடென்டலுக்கும் சரி ஏதாவது உடம்பு சரியில்லைனாலும் சரி சேர்ந்தீங்கன்னா ரூ. 1,000 வரைக்கும் பர் டே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க பிளான்ஸ்லாம் இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் பிளான் 1, பிளான் 2, பிளான் 3, பிளான் 4 நீங்க வந்து அப்கிரேட் பண்றதுனா பண்ணலாம். இதான் வந்து பேசிக் இன்சூரன்ஸ். இந்த பாருங்க 734114 அதாவது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த மேட்ச் இன்சூரன்ஸ் கவர் எவ்வளவு தூரம் கவர் ஆகும் இந்த மேட்டர் இங்க பாருங்க 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் இங்க பாருங்க 2,50,000. ஸோ அது போல உங்களுக்கு எந்த அளவுக்கு கவரேஜ் வேணுமோ நம்ம ஹியூமன் இன்சூரன்ஸ் மாதிரி தான் எந்த அளவுக்கு கவர் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து தெரிய வரும். பாருங்க இவ்வளவு டீட்டெயில்டா போட்டிருக்காங்க. இங்க பாருங்க இதெல்லாம் நீங்க போய் பார்க்கணுங்க கார்டு வாங்குறப்ப. எல்லாத்தையும் நம்ம வீடியோல போட்டிருந்தா 15 நிமிஷத்துக்கு மேல போயிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி ரெடீம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்க போட்டிருக்காங்க. நீங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸை இன்டர்நெட் பேங்கிங் மூலமா கேஷா ரெடீம் பண்ணீங்கன்னா 20 பைசா தாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு. ஓகே. ஸோ அப்போ 1000 பாயிண்ட்னா உங்களுக்கு 200 தான் கிடைக்கும். இதே நீங்க ஸ்மார்ட் பை மூலியமா ஃபிளைட் டிக்கெட்டோ ஹோட்டல் புக்கிங்கோ பண்ணீங்கன்னா ஸோ 1000 ரிவார்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 500 கணக்காகும். இதே நீங்க வந்து கேட்லாக் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களே நெட் பேங்கிங்ல ஒரு கேட்லாக் வச்சிருப்பாங்க HDFC. ஸோ அந்த கேட்லாக்ல போய் நீங்க ரெடீம் பண்ணீங்கன்னா ரூ. 350 1000 பாயிண்ட் அதாவது 35 பைசா. இதே நீங்க வந்து ஏர் மைல்ஸை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஏர் மைல்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபிளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணுறது கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதுவும் 500 தாங்க. இதே நீங்க பிஸ்னஸ் கேட்லாக்காக ரெடீம் பண்ணீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் மூலியமா இல்லை ஸ்மார்ட் பை மூலியமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.65 பைசே. ஸோ நீங்க இந்த கார்டை பிஸ்னஸ் கேட்லாக் யூஸ் பண்றது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது இந்த பாயிண்ட்ஸை பிஸ்னஸ் கேட்லாக் மூலியமா ரெடீம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 பாயிண்ட்டுக்கு 650 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க பண்ண வேண்டியது இல்லை இந்த ஸ்மார்ட் பை மூலியமா நீங்க ரெடீம் பண்ணலாம். ஓகேங்களா? அதான் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம். ஓகே. ஸோ மினிமம் பார்த்தோன்னா 2,500 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். ஓகே. ஸோ மோஸ்ட்லி இந்த கார்டு பற்றி நம்ம எல்லாமே பார்த்துடுங்க. ஓகே. இந்த கார்டில் உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இல்லை எதனா கொரிஸ் எதாவது இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது கார்டு பற்றியோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றியோ இல்லை பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி போட பார்க்கலாம். ஓகே. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிருங்க.
கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம். லைக் பண்ணீங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.